இன்றைக்கு மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை பணம் தேவை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சில பேர் சும்மா சொல்லுவாங்க, காசு இன்னைக்கு வரோம் சார், நாளைக்கு போவோம் சார், மனுஷன் முக்கியம் இல்லைன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காசு தான் முக்கியம். நீங்களே பழைய காலம் மாதிரி பேசின்னு இருக்க முடியாது சார். குழந்தை பிறக்கிறதுக்கு வராண்டாவில் உட்காந்துட்டு இருக்காரு அப்பா, அந்த ஆள் உள்ளேருந்து ஆயமாக வருது லேபர் வார்டிலேருந்து, உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்ட்டு. என்ன குழந்தைன்னு கேட்குறான், 200 ரூபா கொடுக்குது. அதாவது நமக்கு என்ன குழந்தை பிறந்துக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம 200 ரூபா தரணும். ஸ்கூலு பாருங்க, சென்னையிலலாம் ஒரு தெருவில் 2 ஸ்கூல் இருக்குது, அவங்களுக்குள்ள காம்படிஷன். ஒரு ஸ்கூல் போர்டில் இங்கே ஆயா வசதி உண்டுன்னு போட்டிருக்கான். அப்படின்னா நான் உங்கள் குழந்தைங்களை சேர்த்துட்டிங்கன்னா ஆயாவை வச்சு நாங்கள் பார்த்துப்போம், இங்கே ஆயா வசதி உண்டுன்னு. இன்னொரு ஸ்கூலில் என்ன பண்ணிட்டான், இதை பார்த்துட்டு இங்கே ஆயாவுக்கும் வசதி உண்டுன்னு போட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆயாக்களையே நாங்கள் நல்லா பார்த்துக்கிறோம், உங்கள் குழந்தைங்களை பார்த்துக்க மாட்டோமான்னு. பயங்கர காம்படிஷன். குழந்தைங்கள்கிட்ட போய் சேர்க்கும்போது தான் தெரியுது. 75,000 ரூபாய் எல்லாம் முடிஞ்சு பணத்தை கட்டி எல்கேஜிக்கு கட்டி முடித்த உடனே சொல்கிறாங்க, யோகா எது 3 வயசு 2.5 வயசு குழந்தைக்கு யோகா, ஸ்விம்மிங், கராட்டே எல்லாம் நாங்கள் சொல்லி தருவோன்னு. நம்ம வயசு சும்மா இருக்காதுல்ல. அப்போ பாடம் அது நீ சொல்லிக் கொடு, அதுக்கு தான் நான் படித்த பெற்றோர்களாக நாங்கள் எடுக்கிறோம். பணம் தேவைங்க. குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு குழந்தைங்க என்ன பேசுறது, பையன் வேணாம் டூருக்கு போனால் காசு கொடுடா, உன் மேலே அன்பாக இருக்காண்டா அப்பானா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ காசை கொடுன்றான். காசு இல்லைன்னா சார் அன்பு எதுன்னு தெரியறதுக்கே இப்போ பேசிக் பணம் ஆயிடுச்சுங்க. வீட்டில் ஒய்ஃபு திடீர்னு வந்து சொல்கிறா, வர வர முன்ன மாதிரி நீங்கள் அன்பாவே இல்லைன்றா, பயந்துட்டேன். சில வாட்டி கண்டுபிடிச்சிடுவாங்க சார், மூஞ்சி பார்த்து. என்னம்மான்னு, இல்லை அந்த நெக்லஸ் எவ்வளோ நாள் கேட்டுருந்தேன்னா, அப்போ அன்புன்றது நெக்லஸ் ஆகிடுச்சு. அப்போ பணம் உண்மையா? உண்மை தேவை, கண்டிப்பாக தேவை, பணம் தேவை. பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ணவே முடியாது, இதுதான் உண்மை சார். மாமனார் வீட்டுக்கு போகிறதா இருந்தால் கூட பணம் ஒருத்தர் வசதியாக இருக்கணுங்க. எனக்கு சகல ஒரு ஆள் இருக்குது, என் ஒய்ஃபோட தம்பி தங்கச்சி. எனக்கு அப்புறம் 3 வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆச்சு. அந்த துபாயில் வேலை செய்கிறாரு, என்ன கோபிரதர் சகல. அவன் என்ன வேலை செய்கிறான்னு தெரியல, பில்டிங் கான்ட்ராக்டர்னு சொல்லியிருக்கான். நம்ம வடிவேல் கணக்காக தான் இருப்பான், பார்த்தா அப்படி தான் தெரியுது. எங்கள் மாமனாருக்கு ஆம்பளை வாரிசு கிடையாது, 2 பொண்ணு பண்ணுறது தான். நான் உள்ளூரில் இருக்கிறதுனால வாரம் போய் ஸ்வீட்டு காரம் வாங்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு வருவேன். உள்ளூரில் இருக்கிறதுனால மாமனார் மாமியார் வயசாகிடுச்சேன்னு நம்மளுக்கு வெறும் காப்பி கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. இவன் என்றைக்கோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவான் சார். நான் மரியாதைன்றீங்க, அவன் என்ன சம்பளம் சொன்னான்னு தெரியல. இவங்க போயும் பார்க்க போகிறதில்ல. அன்றைக்கி போகிறேன், சகல வந்திருக்காரு. எங்கள் மாமியார் எங்கிட்ட வந்துங்க காசை கொடுத்து ஓடி போய் இட்லி மாவு பேக்கெட் வாங்கினாப்பான்னு. என் ஒய்ஃபை பார்த்தேன், என்ன நானும் மாப்பிள்ளை தானேன்னு. அதுக்கு எங்கள் மாமியார் சொல்கிறாரு, அவர் வராதவர் வந்துருக்காரு, இவர் வாரம் வர்றவர். என்ன இருந்தாலும் நமக்கு மரியாதை அவ்வளோதான். ஆக எல்லா இடத்துலையுமே பணம் வந்துடுச்சு சார். இன்னைக்கு மெட்ராஸ் ஒரு மாதிரி சிட்டி உள்ளெல்லாம் ரொம்ப கஷ்டமானது எது தெரியுமா, சர்வெண்ட்டு வர்றது. சம்பளம் அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் நடுவில் குறைஞ்சபட்சம் 9,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி விட்டாங்க பொழுது. நம்ம படிக்கிறதுக்கு முன்னால் அவங்க படிச்சுட்டு வராங்க. 13 நாள் கண்டிப்பாக வேலை கொடுக்கணும், லீவு கொடுக்கணும். அன்றைக்கி எங்கள் வீட்டு சர்வெண்ட் சொல்லுது, சார் 13 நாள் லீவு கொடுக்கணும் மாமே, கவர்மெண்ட்டில் சொல்லலையேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க சார். அந்த 13 நாள் லீவில் புத்த பௌர்ணிமா வரணுமாந்து. எல்லாமே பணத்தினுடைய அடிப்படையாக வாழ்க்கையே பணம் ஆயிடுச்சு சார். ஒரு ஹோட்டலுக்கு போக முடியல, ஒரு மாலுக்கு போகணும், ஒரு சினிமாவுக்கு போகணும். தண்ணி நம்ம காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு காலத்தில் தெரியுமா, ஊருக்கு போகிறவங்களாம் கூஜா எடுத்துன்னு போவான் தெரியுமா தண்ணியே. அதுக்கு பேர் ரயில் கூஜான்னு பேர். எந்த ஸ்டேஷனில் வந்தாலும் இறங்கி தண்ணி பிடிச்சிக்கலாம். நிறைய பேர் அதை வச்சே படம் எடுப்பான். அண்ணன் தம்பி இறங்குவான், தொலைஞ்சு போயிடுவான். அப்படிலாம் பணம் முக்கியம், எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் பணம் முக்கியம்.
ஒரு பண்டிகை கொண்டாடணுமா, இப்போ அது பணம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஒரு 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 கம்பெனியில் வேலை செய்கிறவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். துணிக்கடைக்காரன் ஒரு சின்ன பண்டிகை வந்தாலும் சரி, அது அது அந்த தள்ளுபடி இந்த தள்ளுபடி, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ எல்லாம். அன்றைக்கி ஸ்கூட்டரில் போயின்னே இருக்கேன், என் ஒய்ஃப் ஏதோ ஒரு இதை பார்த்துட்டு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, அங்கே அந்த கடைக்கு போகலான்னா நான் சொன்னேன், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு உங்கள் அப்பா சொன்னால் பரவாயில்ல, அண்ணாச்சி சொல்லி நான் என்ன பண்ணுறது, செலவு தான் விடு அப்படின்னு. எதுவாக இருந்தாலும் சரி பணம் முக்கியம், தனம் வேண்டும் வாழ்க்கையில். ஒரு பண்டிகை கொண்டாட வேண்டும் சார். பணம் இருந்து விட்டால் உங்கள் முகத்தை மாற்றிக்கொள்ளலாம், அப்படி தானே? பிளாஸ்டிக் சர்ஜரி வந்துடுச்சு. இன்றைக்கி சென்னையில் பாருங்கள், தடிக்கு விழுந்தால் பியூட்டி பார்லர், முகத்தை அழகுபடுத்திக்கிறாங்க பணம் கொடுத்து. அங்கே போய் பாருங்கள், வெளியே வர்றதில் யார் நம்ம ஒய்ஃப்னே தெரியல, எல்லாம் சிவப்பாக வருது. அவங்களே அடையாளம் கண்டுபிடிச்சி வந்தால் தான் உண்டு. ஆனால் வந்துடுறாங்க, காசு நம்ம தானே தரோம், வந்துடுவாங்க. எல்லாமே பணம் ஆயிடுச்சு. வாழ்க்கையில் பணம் இல்லாதவன் எந்த நிலையிலுமே முன்னேற முடியாது. அப்படி தான். அதாவது சர்ச்சில் பற்றி சொல்கிறவங்க சொல்லுவாங்க சார், சர்ச்சில் இரண்டாவது உலகப் போரில் அவர் ஒரு கதாநாயகன், உலக கதாநாயகன், போரை முன்னெடுத்து நடத்தினவர். அவர் பேச்சில் அப்படி ஒரு வீர வசனம் இருக்கும் பேச்சில். சர்ச்சில் போருக்கு அப்புறம் அவர் ரேடியோவில் பேசுறதுக்காக டாக்ஸியில் போயிருக்காரு. போகும்போது டாக்ஸி டிரைவர்கிட்ட சொல்லியிருக்காரு, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நான் உள்ளே போயிட்டு வந்துடுவேன், இதே வண்டியிலே என்னை இட்டு போய் விட்டுருங்க. டாக்ஸி டிரைவர் சொன்னாராம், அதெல்லாம் முடியாது சார், வெறும் டிராப்பிங் தான், எனக்கு வேறு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இருக்குது. நான் என்ன நிகழ்ச்சி, நான் இன்றைக்கி ரேடியோவில் சர்ச்சில் பேசுகிறாரு, அதை நான் கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்னா. சர்ச்சிலுக்கு உள்ளே ரொம்ப சந்தோஷம். அட என் பேச்சு கேட்கணுன்றதுக்காக இப்போ டாக்ஸிக்காரன் சொல்கிறான் வரமாட்டேன்றானேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு சொன்னாரான், இல்லைப்பா எக்ஸ்ட்ராவாக 20 பவுண்டு தரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணேன்னாரான். அவன் சொன்னானா, சரி சார் எவ்வளோ நேரம் வேணாலும் வெயிட் பண்ணுறேன்னு. அப்போ சர்ச்சில் அவர் கிடக்கிறார் சார், அவர் டெய்லி தான் பேசுகிறார், அப்புறம் கேட்டுக்கலான்ட்டான். ஆக பணம் என்பது உண்மையிலேயே எவ்வளவு தனம் அவசியம். தனம் இருந்தால் போதும், இந்த வாழ்க்கையில் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை நடத்தி கொண்டு விடலாம். ஆனால் ஒன்றுங்க, ஒரு நான் சொன்னல, பிறப்பு முதல் இறப்பு வரை இறந்தாலும் பணம் தேவை. நல்ல காலம் இப்போ அதுக்கு ஜிஎஸ்டி எடுத்துட்டாங்க, இல்லைன்னா அதையும் சேர்த்து கட்டிடுவேன் சார். எங்கள் தாத்தா இறந்த உடனே போனேங்க இடுகாட்டுக்கு. அந்த இது செய்கிறவர் சொன்னார், கடைசியாக மூஞ்சி பார்க்குறவங்க பார்த்துக்கோங்கன்னு. சரி தாத்தா மூஞ்சி கட்சியாக போய் பார்க்கலான்னு போனேன், காசு கொடுக்கணும். அங்கேயும் எங்கள் தாத்தா மூஞ்சி பார்க்கறதுக்கு நான் காசு கொடுக்கணும்னா, எங்கள் யாரையும் பார்க்க வேணாம்னா அவர் போய் சேர்ந்தார், அதுக்கே காசு கேட்டால் எப்படி? எல்லாமே காசு தான் சார். நுகர்வோர் கலாச்சாரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போல்லாம் பணம் இல்லாமல் சம்பாதிக்காமல் பணம் சேர்க்காமல் வாழவே முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஒவ்வொரு பொருளுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் தெரியாதா உங்களுக்கு? நீங்கள் டிவி பார்க்குறீங்கல்ல, எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட். அந்த டேபிள் மேட்டுன்னு ஒன்று விற்கிறான் சார், எது வேணாலும் டெட் பாடியை தவிர எதை வேணாலும் வைக்கலான்ட்டான். எதுவாக இருந்தாலும் சரி, பணம் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை என்பதுதான் முக்கியம். சரி, பணம் இருந்துட்டா ஒரு மனிதனுக்கு இன்பம் வரும். எப்படி? ஒரு மனுஷனுக்கு என்ன சார் அடிப்படை தேவை? தன்னம்பிக்கை. இப்போ என்கிட்ட ஒரு 50 லட்ச ரூபாய் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், உண்மையில் ஒரு 50 லட்ச ரூபாய் எப்படி இருந்ததுன்னா மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் சார், ஒரு தன்னம்பிக்கை வரும். காலையில் எழுந்த உடனே 50 லட்ச ரூபா, அப்பா வாழ்க்கையில் எதை வேணாலும் சந்திக்கலான்ற தைரியம் வரும், தன்னம்பிக்கை. 50 லட்ச ரூபாய் இல்லாததுனால நம்ம வருத்தமாக இருக்கோம். இப்போ கோபி சார் இருக்காரு, $50 லட்ச ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கு. இது உதாரணம் இல்லைங்க, உண்மை. அவர் எப்பவும் பாருங்க ஒரு தன்னம்பிக்கையோடு இருப்பார். ஏன்? பின்னால் 50 லட்ச ரூபாய் டெபாசிட் இருக்கு. இல்லை எதுவாக இருந்தாலும் சார், ஒன்றும் இல்லைங்க, கோயிலுக்கு போகிறோம்,
ஒரு காலத்தில் கோயிலுக்கு பக்தியாக தானே போனோம். இப்போ காசு எடுக்காமல் போங்களாம் பார்க்கலாம் கோயிலுக்கு, ஒன்றுமே பண்ண முடியாது சார். 40-50 வருஷத்துக்கு முன்னால் சிறப்பு தரிசனமே கிடையாது சார். அப்படின்னா என்னன்னே தெரியாது. சிறப்பு தரிசனம்னா என்னன்னே தெரியாது. போவோம், சாமி கும்பிடுவோம், வந்துடுவோம். சிறப்பு தரிசனம் எப்படி உண்டாச்சு? நம்மளால தான் உண்டாச்சு. என்ன, நிறைய பேர் பாருங்கள், கோயிலுக்கு போகும்போது சாமி கும்பிட போகிறோமே கொஞ்சம் அமைதியாக போயிட்டு அமைதியாக வருவோம். அந்த குணமே கிடையாது. அவ்வளோ அர்ஜென்ட்டு காமிப்பான் கோயிலுக்கு போகிறதுலையே. ஏதோ கடனேன்னு போகிறது. சில கோயிலுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குங்க. அன்றைக்கி நான் மீட்டிங்கில் அதனால டெய்லி கோயிலுக்கு போவேன். அன்றைக்கி என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு, என்ன டெய்லி கோயிலுக்கு வர ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா. அப்படின்னா எத்தனை பிரச்சனைனா தான் கோயிலுக்கு போகிறதுன்னு முடிவாயிடுச்சு. என்ன பிரச்சனையான்னா, இல்லையேன்னு, டெய்லிக்கெல்லாம் கோயிலுக்கு வராத அப்படின்னா. ஏன்டா அப்படின்னா, இல்லை இப்போல்லாம் சிசிடிவி வச்சுட்டாங்கண்ணா. நான் சொல்லி சிசிடிவி வச்சாங்கன்னா நான் ஏன் கோயிலுக்கு வர விட? அப்படி இல்லைடா, திடீர்னு ஏதாவது கோயிலில் காணாத போச்சு வச்சுக்கியா, சிசிடிவியில் பார்ப்பாங்க, நீ டெய்லி வர்றது தெரிஞ்சுதான் என் கோயிலுக்கு கூப்பிடுவாங்கண்ணா. சார் கோயிலில் சிறப்பு தரிசனம் எப்படி வந்தது? நம்ம ஆளுங்கள தான், பணம் தான், ஒன்றும் இல்லை. நேராக போய் க்யூவில் நிற்கிறதுக்கு கஷ்டப்பட்டு ஒரு 50 ரூபாவை எடுத்து நிறுத்தி அந்த ஐயர் எதிர்க்க சாமி 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 சாமின்னா அவன் வாங்கோ நமக்கு எடுத்தோம். அப்புறம் யார் காசு கொடுத்தாலும் வாங்கோ. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு, இந்த வாங்கவே வேணாம், நீ 50 ரூபா இது கவர்மெண்ட் கட்டிட்டு உள்ளே போகணுச்சு. சார் உண்மையே சார். நான் அன்றைக்கி கோயிலுக்கு போனேன். பக்கத்தில் ஒரு ரொம்ப பணக்காரங்க வந்தாங்க. நான் 10 ரூபா போட்டேன். நம்மளால் அவ்வளோதான் முடியும். அதனால தட்டில் டப்புன்னு 500 ரூபா போட்டார். அந்த உள்ளே போயிட்டு குருக்கள் வந்து ஜடாரி அவருக்கு வைக்கும் போதுங்க பெருமாளுக்கே வைக்கிற மாதிரி வைக்கிறார். 500 ரூபா போட்டார். எனக்கு தொங்குன்னு தட்டிட்டு போயிட்டார். இந்த 8ஆம் கிளாஸில் வாத்தியார்கிட்ட வாங்கின குட்டு மாதிரி. பணம் மனிதனை தெய்வமாக்கும். ஒன்றும் இல்லை, கணவன் மனைவி அன்பு அக்கறை எல்லாம் இருக்கு. அன்பு தான் அடிப்படை வாழ்க்கையில், அதெல்லாம் இல்லை பணம். சார் ஒய்ஃப் வேணான்னு சொன்னாலும் சரி, ஹஸ்பண்ட் வேணாலும் சரி போகிறாங்க சார். விவாகரத்துன்னு ஆயிடுச்சு, ஹஸ்பண்டே வேணான்னு ஆயிடுச்சு. ஆனாலும் ஜீவனாம்சம் கேட்குறாங்க பாருங்கள், பணம். அதாவது நமக்கு சுதந்திரம் 1947 வந்ததுங்க. 1950 இந்தியா குடியரசு நாடாச்சு. சரியா? இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் திடீர்னு கவர்மெண்ட்டில் ஒரு ஜீவோ போட்டான். என்னென்னா, கணவனாக இருந்தாலும் மனைவியை துன்புறுத்தினால் வன்கொடுமை, அதனால் கேஸ் கொடுக்கலாம் ஒய்ஃபுங்கன்னு ஒரு ஜீவோ வந்ததுங்க. நம்ப மாட்டீங்க, தமிழ்நாட்டில் மட்டும் அடுத்த நாளே 3000 லேடிஸு க்யூவில் நின்று மனு கொடுத்துட்டு போனாங்க. 3000 லேடிஸு. நான் சொல்கிறேன், 47லேருந்து இன்னைய வரையும் எந்த ஒரு லேடியாவது போலீஸ் ஸ்டேஷனில் போய் தானாக போய் என் கணவன் தன் வருமானத்துக்கு அதிகமாக சம்பாதிக்கிறார், அவர் மீது வழக்கு தொடுங்கள் எந்த லேடியாவது கேட்டிருக்காங்களா? கேட்கவே இல்லை. ஏன்? நாங்கள் சொல்கிறதே அவங்க தான். எதிர் வீட்டுக்கார் பாருங்க, கார் வாங்கிட்டார், நீங்களும் இருக்கீங்களே. ஆக பணம் இருந்ததுன்னா போதும் சார். பணம் இருந்ததுன்னா தான் வாழ்க்கையில் சுயமரியாதை கடைசி வரையும் இருக்கணும். நீங்கள் இறக்கும் வரை உங்களுக்கு மரியாதை தேவைப்படும் என்றால் தனம் அவசியம். ஒரு ஆள் 60 வயசு 65 வயசு ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் இருக்காருங்க. காலிங் பில் அடிக்குது, திறக்கிறாரு, பையன் நிற்கிறான். ஒரு பையன், கேபிள் டிவி பையன். அவன் இவரை பார்த்து கேட்குறான், வீட்டில் யாரும் இல்லை அப்படின்றான். கதவு திறந்துருக்காரு இவர் தான், வீட்டில் யாரும் இல்லைன்னு. அவனுக்கு என்னென்னா, அவனுக்கு யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்க தான் மனுஷன், கதவு திறக்கிறவன் இல்லை. நம்ம பையன், என் பையனுங்க பிறந்த நாளுக்கு போய் தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டான்னா, போப்பா அவர் வெறும் விபூதி தான் வைப்பாருன்றான். ஆக பணம் இருந்ததுன்னா போதுங்க. நான் சொல்கிறேன், 50,000 ரூபாய் பென்ஷன் வாங்குற எந்த முதியவரும் முதியோர் இல்லத்தில் இருப்பதில்லை. ஆக பணம் தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய பெரிய ஆதாரம். பணம் வேண்டும், தனம் வேண்டும் சார். பணம் நிறைய இருந்துட்டால் போதும் சார். ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணாலே போதும், கவலையே இல்லை. ஊரில் மரியாதை மிக்க மக்களில் நீங்களும் ஒருவராக இருப்பீர்கள். ஆக பதவி வேண்டுமென்றால்
தனம் வேண்டும். தனம் முக்கியம், அதுதான் இன்பத்தை தருகிறது. ஆனால் ஐயா சொன்னார் தலைமை உரையில், தனம் மட்டும் இருந்துட்டா இன்பம் வந்துடுமான்னு. தனம் மட்டும் இருந்துட்டா இன்பம் வராது. அப்போ என்ன பண்ணணும்? செல்வத்தை எப்படி சேர்த்து செலவழிக்க வேண்டும் என்ற நிதி மேலாண்மை யாரிடம் இருக்கிறதோ அவன்தான் பாரதி கண்ட கனவை நனவாக்குகிறான். தனமும் இன்பமும் அவனிடம்தான் எப்பொழுதுமே இருக்கும். நிதி மேலாண்மை இருக்கணும். நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிங்க அகலக்கால் வச்சு ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த வீடு வாசலெல்லாம் அடமானம் வச்சு எல்லாம் போய் தெருவில் நிற்கிறான். நிதி இல்லை, விதை நெல்லை சாப்பிட்ற மாதிரி ஆகிடும் அது. அதாவது ஒரு புது ஆக்டர் வருவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால் புது ஆக்டர் ஒருத்தர் 2 படம் ஹிட்டு கொடுத்தாரு. ஹிட்டு கொடுத்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினியை பார்த்து சொல்லியிருக்காரு, அடுத்த படம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னாராம். உடனே சூப்பர் ஸ்டார் ரஜினி சொன்னாராம், எதுனாலும் ரிஸ்க் எடு, மாதம் செலவுக்கு 50,000 ரூபா வர அளவுக்கு ஒரு ஃபிக்ஸடு அது மாதிரி ஏதாவது போட்டு வச்சுட்டு அப்புறம் ரிஸ்க் எடு. ஏனென்றால் எப்பொழுது வேணாலும் தோல்வி வரும். வாழ்க்கையில் நிதி நிலைமை மோசமாகும். நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றிக்கு பதிலாக தோல்வியை சந்திக்கின்ற இடம் இருக்கும். அதனால்தான் பணம் என்பது நமக்கு அவசியம். ஆனால் அது எப்பொழுது இன்பத்தை தருகிறது என்று சொன்னால், எப்பொழுது நீங்கள் அதனை அழகாக கட்டி காப்பாற்றுகிறீர்களோ, நிதி மேலாண்மை செய்கிறீர்களோ, அப்பொழுதுதான் பணம் உங்களுக்கு உதவி செய்யும். அதுவும் இல்லாமல் இன்பம் என்பது வெறும் பணத்தினால் இல்லை, பணத்தினாலும் வரும். சார் 5 குழந்தை 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு குடும்பத் தலைவன் 5 குழந்தைய வச்சுன்னு ஒரு சாதாரண வேலையிலேருந்து குடும்பத்தை ஆரோக்கியமாக நடத்தி குழந்தைங்களை படிக்க வச்சுருக்கு. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் முடியவே முடியாதுன்ற நிலைமையில் நம்ம வந்து நிற்கிறோம். தனம் வேண்டும், செல்வம் வேண்டும், ஆனால் இன்பம் வேண்டும் என்றால் அந்த தனத்தையும் செல்வத்தையும் எப்படி நாம் உபயோகப்படுத்துகிறோம் என்பதில் தான் நம்முடைய சாமர்த்தியம் இருக்கிறது. அதாவது இன்பம்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று சார். மகிழ்ச்சி என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஒரு 4 வயசு குழந்தைக்கு பலூன் மகிழ்ச்சி, ஒரு 15 வயசு பையனுக்கு படிப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டா மகிழ்ச்சி, ஒரு நல்ல பெண்ணுக்கு வந்து நல்ல கணவன் அடைஞ்சால் மகிழ்ச்சி. ஆக மகிழ்ச்சி என்பது ஒவ்வொருத்தருக்கு மாறுபடும், ஒவ்வொரு பருவத்துக்கும் மாறுபடும். ஆனால் செல்வம் என்பதுதான் எல்லோருக்கும் மாறுபடாத ஒரு இன்பத்தை தரும். பாலகுமாரனுடைய கரையோர முதலைகள் கதையில வர ஸ்வப்னாவுக்கு அப்படி யாருமே கிடையாது. அம்மாட்ட சொல்ல முடியாது, அப்பா குடிகாரர், ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாம் வந்து வாயாடின்னு ஸ்வப்னாவை வந்து ஏற்கனவே திட்டிட்டு இருக்காங்க. யார்ட்டையும் சொல்ல முடியாது. அவளுக்கு உண்மையிலேயே வாழ்க்கையில் இருந்த ஒரே ஒரு பிடிப்பு அந்த போட்டோ கடை ஆள் தான். ஏன்னா அவந்தால் தான் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறான், சாக்லேட் கொடுக்குறான், பிஸ்கட் கொடுக்குறான். ஏய் பாப்பா நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றான். அப்போ ஒரு குழந்தைக்கு, ஒரு பெண் குழந்தைக்கு எது நடக்கவே கூடாது என்று நாமெல்லாம் நினைக்கிறோமோ நண்பர்களே, அது அந்த குழந்தைக்கு நடக்கிறது. அதை வாங்கி கொண்டு வெளியிலே சொல்லாமல் அந்த கஷ்டமான பருவத்தை தாண்டி வருகிறாள். நம்ம என்ன நினைக்கிறோம்? குழந்தைகள் ஈஸி டார்கெட் என்று கயவர்கள் நினைக்கிறார்கள். ஏன் பேசாது, வெளியில சொல்லாது, ஈஸி டார்கெட் அப்படி நினைக்கிறேன். அதான் உண்மை. இவ வாய் திறந்து எதுவுமே சொல்லல. ஆனா என்ன ஆகுதுன்னாக்க காலம் கடந்து விடுகிறது. இவ கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆயிட்டா, படிச்சுட்டா, வேலைக்கு போயிட்டா, அப்புறம் திருமணம் ஆயிருது. ஆனா இந்த ரணம் என்பது வாழ்க்கை முழுவதும் கூட இருக்கிற வலி. இது குழந்தையா இருக்கும் போது இது தெரியாவிட்டாலும் வளர்ந்த பிறகு ஒவ்வொரு நாளும் உறுத்துகிற ரணம், மரண வலி. இந்த வலி ஸ்வப்னா தன்னுடைய கணவனான தியாகுவிடம் போய் சொல்லுவதாக பாலகுமாரன் எழுதுகிறார். அந்த பகுதியை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நான் ஒவ்வொரு கதையிலிருந்தும் வாழ்க்கைக்கான பாடம் கிடைக்கிறதுன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸ்வப்னாக்கு இப்ப திருமணம் ஆயிருச்சு, இப்ப அவளுக்கே குழந்தை இருக்கு. ஆனா அதை மறக்க முடியல. இந்த நைட் மேர்னு சொல்லுவாங்கல்ல, இரவு சில சமயத்துல அப்படி தூக்கி வாரி போட்டுக்கிட்டு எழுந்து கூடி குறிக, ஐயோ என்னை இப்படி அந்த ஒரு கஷ்டத்துக்கு அவன் ஆளாக்கிட்டானே, அந்த அவமானத்திலிருந்து, அந்த அருவருப்பிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு நரக வாழ்க்கையை அந்த குழந்தைகளுக்கு இந்த சமூகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அவ 80 வயசு பாட்டி ஆனாலும் அந்த அந்த அவமானத்திலிருந்து அவளால் வெளில வர முடியாது. தன்னுடைய கணவன்கிட்ட சொல்றா, அவ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இதை சொல்லுகிற மாதிரி ஒரு கணவன் கிடைப்பது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம்னு யோசிச்சு பாருங்களேன். கணவன் கிட்ட போய் சொல்றா,
தியாகு என்னால் இதை மறக்க முடியல, இதில் வெளியில் வர முடியல. அப்போ தியாகு என்கிற அந்த கதாநாயகன் அவள்கிட்ட சொல்கிறான், அதுதான் அந்த கதையில் இருக்கிற மைய புள்ளி. ஒரு பாசுரத்தை சொல்கிறோம், ஆழ்வார் பாசுரம். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்த்தரினும் வித்துவ கோட்டம்மா ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே என்று ஒரு ஆழ்வாரனுடைய பாசுரம். அந்த ஆழ்வார் வந்து கடவுள்கிட்ட பார்த்து சொல்றாரு, கையில கட்டி இருக்கு. அந்த காலத்தில் அனஸ்தீசியாலாம் கிடையாது தானே, மயக்க மருந்தே கிடையாது. அந்த காலத்தில் கட்டி வந்தா அந்த டாக்டர் வந்து அந்த கட்டியை எப்படி எடுத்திருப்பாரு? கண்ண மூடிக்கும், அப்படி திரும்ப வலிக்கும், அவனை 2 பேர் பிடிங்க, காலை 2 பேர் பிடிங்க, அப்படியே அறுக்க வேண்டியதான். ஏன்னா மயக்க மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. விஞ்ஞானம் நமக்கு எவ்வளவு உதவி இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள் நண்பர்களே. அன்னைக்கு அந்த கட்டியை அப்படியே சீழோட மருத்துவன் கட்டி வெட்டி எறிகிறான். உடனே நோயாளி என்ன பண்ணுவான்? மருத்துவன், அட பாவி, என்னை வெட்டிட்டியேன்னு டாக்டர் அடிப்பானா? மாட்டான். என்னுடைய நோயை நீ தீர்க்க வந்தாயே என்று மருத்துவரை அந்த நோயாளி கட்டி தழுவி வாழ்த்துவான். அப்படி கடவுளே நீ எனக்கு கஷ்டங்களையே தந்தாலும் நான் உன்னை வாழ்த்துவேன் என்பது ஆழ்வாரினுடைய பாடல். இந்த பாடலை தியாகு ஸ்வப்னாட்ட சொல்லிட்டு, ஸ்வப்னா, வாழ்க்கை என்பது ஒரு மருத்துவன் மாதிரி. வலிக்க வலிக்க உன்னுடைய கட்டிகளை, உன்னுடைய ரணங்களை, உன்னுடைய பிரச்சனைகளை அதை அறுத்து எரியும். அதை அறுத்து எறிவதாலே வாழ்க்கையை நீ வெறுத்து விடாதே. அந்த மருத்துவனை நோயாளி காதலிப்பது போல நீ வாழ்க்கையை இனிமேல் காதலிக்க வேண்டும். நடந்ததை நினைத்து கொண்டிருக்காதே. இதுதான் நிமிர்ந்து நில். இது பெண் குழந்தைகளுக்கு மாத்திரமல்ல, இங்கே இருக்கிற எல்லாருக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்கிறேன். வாழ்க்கை நமக்கு அவமானங்களை தரும், தோல்விகளை தரும். நல்லா போயிட்டே இருக்கிறப்ப டொம்முன்னு கீழே விழுந்துருவோம். யாரு பிடிச்சி தள்ளினானே தெரியாது. கடைசி மட்டும் எவன் கை தூக்கி விட்டுறதா வந்து நிக்கிறானோ அவன் தான் தள்ளி விட்டுருக்கான், அதுவே நமக்கு தெரியாது. பின்னாடி நிக்கிறவன் தள்ளி விடுறான். அவமானங்கள், வேதனைகள் இவ்வளவும் இருக்கிற போது இந்த வாழ்க்கையே வேணான்னு தோணுது இல்ல? ரொம்ப குறிப்பா அந்த இளமையிலே 10 பருவத்தில் அது ரொம்ப தோணும். நான் போயிட்டாதான் என்னை பத்தி இவங்களுக்கெல்லாம் தெரியும் என்ற ஒரு வெறி வரும். நம்முடைய ஊடகங்கள், நண்பர்களை நான் இதை சொல்லுவதற்காக மன்னித்துக் கொள்ளுங்கள், தற்கொலைகளை குளோரிஃபை பண்ணுவது நம்முடைய ஊடகங்கள். தற்கொலைகளை பற்றி திரும்ப 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 காட்டுகிற போது 10 பருவத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு அதுவே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. தற்கொலைகளை நம்ம குளோரிஃபை பண்ணக்கூடாது. நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம சொல்லணும், என்னடா அது கீழே விழுந்துட்டு அவ்வளவுதானே, எந்திரிச்சு நில்லு, எந்திரிச்சு நில்லு, பார்க்கலாம். ஏங்க நாமெல்லாம் நடக்க கத்துக்கிட்டப்போ என்னங்க நடந்தது? ஒரு அடி வச்ச உடனே கீழே விழுந்துருவோம். உடனே அம்மா வந்து ஐயோ என் புள்ள விழுந்துருச்சேன்னு தூக்குவோம். அப்பா சொல்ல, விடு விடு, நடக்க விட, அவனை அப்படித்தான் விழுவான். 2 தடவை விழுந்தாருன்னா முதல்ல சைக்கிள் ஓட்டினப்போ என்ன ஆச்சு? முதல் அடி வச்ச உடனே பேலன்ஸ் நமக்கு வந்துருச்சா? நம்ம என்ன சூப்பர் மேனா? கீழே விழுந்து முட்டியில் அடிபட்டு எச்ச துப்பி அது மேலே பேப்பரை ஓட்டிட்டு திரும்ப சைக்கிள் பின்னாடி ஓடின ஆட்கள் தானே நம்மெல்லாம். ஒரு தடவை விழுந்துடும், ஐயோ நான் சைக்கிளில் இருந்து விழுந்து விட்டேன், இனிமேல் நான் சைக்கிளில் ஏற மாட்டேன். நீ வாழ்க்கை முழுக்க சைக்கிளை ஓட்ட முடியாது. நீ சைக்கிள் ஓட்டலன்னா பைக் ஓட்ட முடியாது, பைக் ஓட்டலன்னா கார் ஓட்டுறதுக்கு கூட பேலன்ஸ் வராது. அப்போ முதல் அடி கீழே விழுவதுதான். நண்பர்களை, யார் தோல்வியோட அடைந்தவர்கள்? அவன் தோத்துட்டான்னு யார சொல்லுவீங்க நீங்க? கீழே விழுந்தவனியா? கீழே விழுந்த பிறகு எந்திரிக்காம இருக்கிற சோம்பேறி தான் தோத்து போனவனே தவிர கீழே விழுந்தவன் தோத்து போனவன் கிடையாது. அப்போ ஒவ்வொரு முறையும் பாலகுமாரன் எழுதிய கரையோர முதலைகள் கதையில வருகிற தியாகு ஸ்வப்னாவுக்கு சொல்லுவதை நான் என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டமான நாட்கள், பிரச்சனைகள் வந்த போதெல்லாம் எனக்கு நானே சொல்லிப்பேன். வாழ்க்கை என்பது ஒரு மருத்துவன் போல. உங்களுடைய மாவட்ட ஆட்சியருக்கு தெரியும், அவருடைய மனைவியும் கூட அறுவை சிகிச்சை நிபுணர் தான். ஒரு பகுதியை கட் பண்ணி எடுக்கணும்னா எடுத்துதான் ஆகணும். எதனால? பாக்கி இருக்கிற உயிரும் உடலும் நலமோடு இருப்பதற்கு ஒன்றை இழப்பதென்றாலும் இழந்துதான் தீர வேண்டும். வாழ்க்கை நமக்கு அவமானங்களை தருகிறது என்றால் வாழ்க்கை ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவன். நம்மிடமிருந்து சில விஷயங்களை காயப்படுத்தி
திரும்பவும் நான் எழுந்து நடப்பதற்கு வாழ்க்கை உதவுகிறது. எனவே உங்களுக்கு நம்பிக்கை துரோகிகள் இருக்கிறார்களா? இந்த கேள்விக்கு இல்லைன்னு எனக்கு தெரிந்து ஒருவர் கூட பதில் சொன்னது கிடையாது இதுவரை. ஒரு 10 வயசு கீழே இருக்கிறவன் யாராவது சொல்லுவான். ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு நம்பிக்கை துரோகிகளை பக்கத்திலே இருக்கான், கூடவே பிறந்திருக்கு, அவனைத்தான் நம்பினேன், கடைசியில் அவன் தான் என் முதுகில் குத்திட்டான். நான் நினைக்கவே இல்லை மேடம், இவ போய் எனக்கு இப்படி செய்வான் நான் நினைக்கவே இல்லை, கடைசியில் அவன் தான் செஞ்சு. இந்த கதை இங்கே யாருக்கு இல்லை, எல்லாருடைய கதை இதே கதை தான். நம்பிக்கை துரோகிகளை சந்திக்கும் போது திரும்ப பார்க்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? எப்படி இருக்கும் உங்களுக்கு? தூக்கிடலாமா? அப்படி நினைக்காதீங்க. துரோகிகள், நம்பிக்கை துரோகிகளை பார்க்கிற போது நீ என்னுடைய குரு என்று மனத்துக்குள் அவர்களை வணங்கிக் கொள்ளுங்கள். இந்த மேடம் என்ன பேசுது? நம்பிக்கை துரோகியை பார்த்தா முடிஞ்சா குத்தணும், இல்ல விலகியாவது போகணும். துஷ்டனை கண்டா தூரம் விலக நம்ம ஊர்ல சொல்லிருக்காங்கல்ல, நீ குருன்னு வணங்க சொல்றாங்களே இவங்க, வணங்குங்கள். ஏனென்றால் இனியொரு தடவை நாம் ஏமாந்து விடாமல் இருக்கிற பாடத்தை அவன்தான் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றான். 2வது முறை ஏமாந்துட்டு டூ பேட், உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஆனால் முதல் தடவை ஏமாந்த பிறகு ஒரு பாடம் கிடைக்கிறது அல்லவா, அந்த பாடத்தை உன்னை ஏமாற்றியவன் தான் உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறான். பாலகுமாரனுடைய கதையிலிருந்து நான் கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடம் இதுதான். எந்த தோல்வி ஒன்றும் அவ்வளவுலாம் பெருசு, எந்த அவமானமும் ஒன்றும் அவ்வளவுலாம் பெருசே கிடையாது. நான் வசித்து வந்த அப்பார்ட்மெண்ட் சென்னையில், அங்கே ஒரு மாடியில் ஒரு கணவன் மனைவி. அப்போ அந்த மனைவிக்கு ஒரு 20-25 வயசு தான் இருக்கும். அந்த கணவன் ரொம்ப சண்டை போடுற ஆள். சில பேர் அப்படி பார்த்துருப்பீங்களா, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுவாங்க. அந்த வீட்டுக்கு ஒரு கொரியர் அடிக்கடி வருவார். இந்த கொரியர் பையன் பெல் அடிச்சாலும் திட்டுவார், பெல் அடிக்காட்டாலும் திட்டுவார். ஏன் இவ்வளவு பெருசா பெல் அடிக்கிறேன் பாரு, ஏன் பெல் அடிக்காமலே? இப்போ தினம் சண்டை. அந்த பையன் சின்ன பையன், அவன் என்ன பண்ணா, அவனுக்கு பேர் தெரியும், ஏன்னா அவன் தான் கொரியர் கொண்டு வருவான். அந்த மனைவியினுடைய பேரை அந்த அப்பார்ட்மெண்ட் சுவரில் பெருசா எழுதி ஒரு கெட்ட வார்த்தையை பக்கத்தில் எழுதிட்டு போயிட்டான். மேடையில் சொல்ல முடியாது, சென்னையில் இருக்கிற கெட்ட வார்த்தை அங்கே நிறைய இருக்கு, உங்களுக்கு தெரியும் தானே. அந்த சோகத்தில் அது கூட பாருங்களேன், இந்த சமூகம் ஆடை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தால் அவன் வீட்டில் இருக்கிற பெண்ணை பற்றி கெட்ட வார்த்தை சொல்லுகிறது. கெட்ட வார்த்தைகள் எல்லாமே பெண்களை வைத்து தான் இருக்கும், ஏனென்றால் அதை உருவாக்கியவர்கள் எல்லாருமே ஆண்கள் தான். அந்த சோகத்தில் அந்த ஆளோட தானே சண்டை, நீ அந்த ஆளை சண்டை போடு, அந்த ஆள் பேரை எழுது. அவன் மனைவியோட பேர் தெரியும், ஏன்னா கொரியர் வருது இல்லை, அவங்க அம்மா, அந்த அம்மாவோட பேர் தெரியும், பேர் எழுதி பக்கத்தில் ஒரு கெட்ட வார்த்தை எழுதிட்டோம். இது நம்ம எப்படி இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? முதல்ல பார்த்தாலே அதை அழிச்சிருக்கணும், இல்லை மேலே தாரை பூசியிருக்கணும். நம்ம அப்படி செய்ய மாட்டோம் தானே. ஐயோ என்ன அநியாயம், 10 பேரை கூப்பிட வேண்டியது. இந்த அம்மா அதுக்கு அந்த சம்மந்தப்பட்ட அம்மாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடி இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிற 162 பேரும் அதை பார்த்துட்டாங்க. இந்த அம்மா தான் கடைசியாக பார்க்குது. இப்போ அந்த அம்மா என்ன செய்யும்? அந்த ஐயா வழக்கம் போல குதிக்கிறார். அந்த கொரியர் பையனை கண்டுபிடித்து அவன் மீது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை, அதுக்கெல்லாம் 10 வருஷம் ஆகும்பா, பொறுமையா இரு, நீ எழுதியாச்சு ஏற்கனவே, என்ன செய்வது? அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, அந்த வீட்டுக்குள்ளேயே தன்னை சிறை வைத்து கொண்டார்கள். யாருமே அவங்க, ஏன்னா வெளியில வர அவங்களுக்கு அவமானமா இருக்கு, பயமா இருக்கு. வெளியில வந்த உடனே சொல்லுவோமா இல்லையா, தெருவில் இவங்க தான், இந்த அம்மா தான், பரவாயில்ல தைரியமா வெளில வந்துட்டாங்க, இல்லை நீ பாராட்டுறியா, கொஞ்சம் நஞ்சு தைரியத்தை நீ கெடுக்கிற. அந்த அம்மா தன்னை தானே சிறை வைத்து கொண்டார்கள். she refused to come out of the house. நான் பார்த்தேன், நான் அதே அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்தேன். நான் பார்த்தேன், 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு. அவங்க தண்ணி எடுக்க வருவாங்க, பால் வாங்க வருவாங்க, வாக்கிங் போவாங்க, ஆளே காணும். நான் போய் அவங்க வீட்டு பெல் அடித்தேன், 10 தடவை பெல் அடித்து யாருமே திறக்கலை. அப்புறம் பொறுக்க முடியாமல் அந்த ஆள் கதை, அந்த ஐயா கதை தான், யாரும் இல்லை, கோ கோ கோ, யாரும் கிடையாது. நான் சொன்னேன் போக மாட்டேன், அவங்கள பார்க்கணும். பிடிவாதம் பிடிச்சி அந்த அம்மாவை போய் பார்த்தேன். நான் அவங்கள விட, அப்போ இது நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, அப்போ நான் அவங்கள விட வயசில் கொஞ்சம் சின்னவ தான். உனக்கு இதெல்லாம் புரியாது, நீ போயிட்டு வா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அவங்க கையை பிடிச்சிக்கிட்டேன், எவ்வளோ நாள் உள்ளே இருக்க போகிறீங்க? 10 வருஷம் இருக்க போகிறீங்களா? அது என்ன படையப்பால நீலாம்பரி உள்ளே இருக்குமே,
ஒரே வீடியோ கேசட்டை பார்த்துக்கிட்டு எவ்வளவு பரிதாபம் இல்லை? அப்படி ஒரு ஆள் கிடைக்கலன்னா, ஒரு பெண்ணோ ஒரு பெண் கிடைக்கலன்னா ஒரு ஆடோ என்ன செய்யணும் தெரியுமா? இங்கே நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க, அதனால இதை சொல்கிறேன். நினைச்ச ஆண் சில சமயம் ஒரு பெண்ணுக்கு கிடைக்க மாட்டான், நினைச்ச பெண்ணு ஒரு ஆணுக்கு சில சமயம் கிடைக்க மாட்டாங்க. உடனே நீலாம்பரி மாதிரி நான் உள்ளுக்குள்ளே 25 வருஷம் இல்லை, அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை, என்ன செய்யுது, அடுத்தது பெட்டரா ஒரு பர்சன் நமக்கு கிடைக்கும்னு நினைப்பது தான் வாழ்க்கை. இதை நான் சொல்லவில்லை, கண்ணதாசன் இதை சொல்லுகின்றார். காதலித்தாள் மாறிவிட்டாள் வாழ்வு என்ன ஆகும்னு அவன் கேட்கிறான். காதலித்தாள் மாறிவிட்டாள் வாழ்வு என்ன ஆகும்? அந்த பெண் பதில் சொல்றா, அன்பு காட்டுகின்ற வேறிடத்தில் காதல் உண்டாகும்னு அவன் சொல்றான். உடனே இவன் கேட்கிறான், வருவதெல்லாம் காதலித்தால் வாழ்வு என்ன ஆகும்? ஒவ்வொருத்தரும் வர வர காதலிக்க முடியுமா? வருவதெல்லாம் காதலித்தால் வாழ்வு என்ன ஆகும்? அதுக்கு அவ பதில் சொல்றா, தன் வாழ்க்கையையே காதலித்தால் நிலைமை நன்றாகும்னு அவ சொல்றா. வாழ்க்கையையே காதலிப்பது அதுதான் அவங்கள்ட்ட சொன்னேன். எவ்வளவு நாள் நீ உள்ளே இருக்க போறீங்க? உள்ளே இருக்க போறீங்க 10 வருஷம் இருப்பீங்களா? 25 வருஷம் இருக்க போறீங்களா? வெளியிலே வர மாட்டீங்களா? எனக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. வெளியில வந்தா எல்லாரும் என்னையே பார்க்குறாங்க. அப்படியே தலையை குனிஞ்சு அப்படியே இந்த பூமியிலே புதஞ்சு. நான் சொன்னேன், நீங்க ஒண்ணே ஒன்று தான் செய்யணும். என்ன செய்யணும்? நல்ல தலையை நிமிர்ந்து தைரியமா போல்டா தெருவில் நடந்து போகும். இது ஒன்று தான் நீங்க செய்யணும். அப்ப எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்க மாட்டேன். சிரிக்கட்டும் சிரிக்கட்டும். சிரிச்சவனை பார்த்து நீங்க கேளுங்க, என்னப்பா என் பேரை எவனோ ஒருத்த எழுதிட்டான்றதுக்காக நான் தீ குளிச்சிடணுமா? நான் ஜெயிலே இருக்கணுமா? அவமானப்பட வேண்டியவன் தவறு செய்தவனை தவிர பாதிக்கப்பட்டவள் அல்ல என்று சொல்லுவதற்கு நம் பெண் குழந்தைகளுக்கு, நம் பெண்களுக்கு நாம் பயிற்சி தர வேண்டும். ஆண்களுக்கும் அதேதான். யார் அவமானப்பட வேண்டும்? எது அறமற்றதோ அந்த அறமற்றதை செய்தவன் அவமானப்பட வேண்டுமே தவிர பாதிக்கப்பட்டவர்கள் அவமானப்பட வேண்டுமா என்ன? அவங்க கிட்ட நான் சொன்ன, தலையை நிமிர்ந்துக்கிட்டு நடந்து போங்க. நான் மாட்டேன், நீ கூட வா. நான் வர மாட்டேன். நான் கூட வந்தேன்றதுனால தான் நீங்க தைரியமா இருக்கீங்க. நாளைக்கு எனக்கு வேற வேலை வந்துச்சு, வரல, திரும்ப வீட்டில் இருப்பீங்க. நீங்க போங்க. 2 நாள் கழிச்சு அவங்க என் வீட்டு பெல் அடிச்சாங்க. கதை திறந்தேன். 2 நாள் நடந்து போனேம்மா, ரொம்ப கஷ்டமா இருந்தது. இன்னைக்கு 3ஆவது நாள் நடந்தேன், கஷ்டமாவே இல்லை, நல்லா இருக்குன்னு. இதுதான் வாழ்க்கை நண்பர்களே, இவ்வளவுதான் வாழ்க்கை. தாங்கவே முடியாத அவமானம், பொறுக்கவே முடியாத தோல்வி, சொல்லவே முடியாத ஒன்றும் கிடையாது, ஒரு புண்ணாக்கும் கிடையாது. அடுத்த வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க பாஸ், அவ்வளவுதான் வாழ்க்கை. இதை பாலகுமாரன் என்கிற கதை சொல்லியிடமிருந்து தான் நான் தெரிந்து கொண்டேன். என்னுடைய நண்பர்கள் வட்டத்தில் பெரிதாக யாருடைய திருமணத்துக்கு நான் போனதே கிடையாது. அவங்களுடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனதே கிடையாது. கிரகப்பிரவேசங்களுக்கு போனதே கிடையாது. ஒரு நல்ல விஷயம் போனதே கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல உள்மனம் அழுத்தம், அவர்களுக்கு ஆபத்தோ பிரச்சனை என்று வருகிற போது முதலாக நாங்கள் நிற்பேன். எங்கள் அப்பா எனக்கு அடிக்கடி சொல்வார், நீ நல்லதுக்கு நிற்கலனாலும் அல்லதுக்கு நிற்கல அப்படிம்பார். அப்போ நல்லதுகளில் கலந்து கொள்ளாத நண்பன், உங்களுடைய திருமண வீட்டு வரவேற்பு நிகழ்ச்சியிலே முதல் வரிசையிலே உட்காராத உங்கள் நண்பன் கெட்ட நண்பனா? உங்களுடைய சுபகாரியங்களில் கலந்து கொள்ளாத ஒரு நண்பன் கெட்ட நண்பனா? சில பேர் காசு கொடுத்து நிற்பான், சில பேர் ஆளா வந்து நிற்பான். எவனுக்கு என்ன முடியுதோ அப்படி நிற்பான். மனுஷனா ஏற்றுக்குங்க, புரிஞ்சுக்கிட்டு அவன் இப்படி தான் இருக்குன்னு நிர்பந்திக்காதீங்க, அது பெரும் தொந்தரம். மனுஷனா இருக்க விடுங்க. அப்படிதான் கோபக்காரன் தான், குணம் கெட்டவன் கிடையாது. இந்த உலகத்திலேயும் கோபக்காரனுக்கு கெட்ட பேர். அது எல்லாரும் குணமானா இருக்கணும். என்ன லாஜிக் இது? கெக்கேன்னு ஒருத்தர் சிரிச்சுக்கினே இருக்கணுமா என்ன? ஒருத்தர் பேசிகிட்டே இருக்கணுமா என்ன? இது எல்லாமே நம்முடைய ஒப்பீனியன் மேக்கிங்க்கு பயனுள்ளதாக இருக்குது. நான் ஒரு ஒப்பீனியனை மேக் பண்ணுறதுக்கு, ஒரு ஒப்பீனியன் நான் சொல்கிறதுக்கு, நான் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு எனக்கு சௌரியமாக இருக்கிறதுனால புரிந்து கொள்ள முயற்சித்து கொண்டே இருக்கிறோம். இதனால தான் ஒப்பீனியன்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கு. கோபம் உள்ளவன்லாம் கெட்டவன், இவெல்லாம் நல்லவன், சிரிக்க பேசுகிறவன் இப்படிப்பட்டவன், இவன் சிந்தனைக்காரன், இவன் எப்போது படித்துக் கொண்டிருப்பான். இப்போ உங்களுக்கே ஒரு ஒப்பீனியன்லாம் இருக்கும்ல. கோபிநாத் நீங்கள் வெளியிலேருந்து புரிஞ்சுக்கலாம் ட்ரை பண்ணுவீங்க. அந்த புரிதலில் பல விஷயம் சொல்லட்டா. கோபிநாத் வீட்டில் 100 கோட்டுகள் வைத்திருப்பார், இருக்கா இல்லையா? அந்த ஆள் தூங்குற போய் கோட் போட்டுக்கு தான் தூங்குவான். அவன் ஒரு கோபக்காரன். இங்கே இருக்கக்கூடிய எல்லா புக்கையும் படிச்சதெல்லாம் கரைச்சி குடிச்சவன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் தனியாக லைப்ரரி வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப ஆசை. ஒவ்வொருத்தருக்கும் வளர ஒன்று செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச துறையில் ஏதோ பிடிக்கும். நம்ம ஒரு 1000 புத்தகமாவது வச்சு ஒரு லைப்ரரி வச்சு பண்ணணும்டா அப்படின்னு. அப்போ அப்படி நான் வாங்கின புத்தகம், சேர்த்த புத்தகம், எனக்கு பரிசீலிக்கப்பட்ட புத்தகங்கள், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேருந்து ஆட்டையை போட்டுட்டு வந்த புத்தகங்கள், எங்கிட்ட இருந்த எக்கச்சக்கமான புத்தகங்கள் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1500 2000 புத்தகம் வச்சு எனக்கு ஒரு லைப்ரரி நான் வச்சுக்கிட்டேன் ஆஃபீஸ் வச்சப்போ.
ஆனால் வர்றவங்களாம் என்ன நினச்சிப்பாங்கன்னா, இந்த 2000 புத்தகத்தை இவர் படிச்சு விட்டாரு, ஏன்னா கோபிநாத் வருஷம் முழுக்க பேசினே இருக்காரு, அதனால் இவருக்கு இது எல்லாம் தெரியும். இது உங்கள் ஒப்பீனியன். கோபிநாத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சிப்பது. கோபிநாத்தை நீங்கள் புரிஞ்சுக்க முயற்சிக்காதீங்க. நான் தான் உங்கள் பொண்டாட்டியை புரிஞ்சுக்காதீங்கிறேனே, நீங்கள் என்னத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் கோபிநாத்தை புரிஞ்சுக்கணும். அந்த புரிதலில் தான் வந்த உடனே கேட்பாங்க, சார் கோட் போட்டு வரல எது, இன்னைக்காவது பரவாயில்ல, நம்ம தாசில்தார் வந்து ஏதோ என்னை கூட்டிகிட்டு வந்துட்டார். சில நேரத்துலலாம் 5:30 மணிக்கு அரை இருட்டில் இறங்குறப்ப, சார் உங்கள் கோட் எங்கே வாங்க, எவ்வளோ ஆத்திரமாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. பல்லு விளக்காமல் வணக்கம் சொல்லாமல் வாயை மூடிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்மகிட்ட உங்கள் கோட் எங்கம்மா, அப்போ நான் ட்ரெயினில் கோட் போட்டு வந்தேன்னு நினச்சா அப்புறம் டிடிஆர் யார், நான் யார்? This is your understanding. We guys are trained to understand people. By that we are satisfying our own ego. இதன் வழியாக நம்முடைய ஈகோ நம்ம திருப்திப்படுத்திக்கிறோம். எனக்கு இன்னார தெரியும், இவரை புரியும், என் கணவர் என்னை போல புரிந்தவர்கள் யாரும் இல்லை. உங்களுக்கும் உங்கள் நாத்தனாருக்கு என்ன சண்டை யோசிச்சு பாருங்க. There is a warrior called நாத்தனார் at every home. மாமியார் பிரச்சனைலாம் இப்போ முடிஞ்சு போச்சு, அது ஓல்டு எபிசோட். இப்போலாம் ஒன்லி நாத்தனார் ப்ராப்ளம். ஓகே, இந்த பிள்ளைங்களாம் அம்மாக்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு, இந்த பிள்ளைங்க கொண்டுக்கிட்டு போயிடுவாளுவா, இருக்கதையும் கூட அத்துக்கிட்டு போயிடும், பயல்களும் முழுக்க அந்த பக்கமாக போயிடுறானுங்க. அதனால் அனுசரித்த மேனிக்கு இருந்துக்குவோம். நாம கொஞ்சம் மருமகளோடு அனுசரணையாக இருந்தால் தான் மகனோடு சேர்ந்து இருக்க முடியும். அப்போ அம்மாக்களுக்கு பயம் வந்துருச்சு. நாத்தனார்களுக்கு அந்த பயம் இல்லை, அவங்க தான் திரும்ப நம்ம இன்னொரு வீட்டுக்கு போயிடறாங்களே, என்ன இருந்தாலும் அண்ணங்காரன் அவங்க தான் இப்போ சண்டைக்கு வராங்க உங்க கூட. உங்களுக்கு ரொம்ப தெரியுமா, எங்கள் அண்ணனுக்கு இது பிடிக்காது, எங்கள் அண்ணனுக்கு எல்லோ சாரியே பிடிக்காது, அதை கட்டிக்கிட்டு வாரீங்களே, இத்தனைக்கு எல்லோ சாரி எடுத்து காட்டி ஏங்க இதை கட்டிட்டு வரட்டுமா நீங்கள் கேட்டு அந்த அதை பார்க்காமலே ஊன்னு சொல்லுவான். நீங்கள் கவனிச்சு பாருங்களேன், நீங்கள் என்னைக்காவது உன்னை காட்டி இதை கட்டிட்டு வருமானு கேட்கல, நோ சொல்லியிருக்காருன்னு கவனிங்க. இது வேண்டான்னு சொல்லவே மாட்டார், ஏன்னா வேண்டான்னு சொன்னாலும் நீங்கள் அதை தான் கட்ட போறீங்க. இட் இஸ் கோயிங் டு பி யுவர் சாய்ஸ், நத்திங் ராங் அபவுட் இட், ரைட்டா? அப்போ வி ஆர் ட்ரைங் டு ப்ளீஸ் சம்ஒன் இன் லைஃப். புரிதலின் வழியாக யாரையா ப்ளீஸ் பண்ண பார்த்துக்கிட்டே இருக்கும். அவருக்கு இது பிடிச்சிருக்கா செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். லைஃப்பில் நீங்கள் ரொம்ப அது ஒரு டார்ச்சரஸ் ப்ராசஸ். நீங்கள் சொன்னீங்களே இப்போ 2K கிட்ஸ் எல்லாம் ரொம்ப கிரிஞ்சுன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் அவங்க கிரிஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஒரு மனுஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு எஃபர்ட் எடுத்துகிட்டே இருக்கிறது என்னுடைய லைஃபோட பெரிய பகுதியை தின்னு கழிக்குது. ஒரு இது புரிஞ்சிருக்குமோ, இன்றைக்கி நான் செஞ்சு கொடுத்த தக்காளி தொக்கு இந்த ஆளுக்கு பிடிச்சிருக்குமா, விரும்பி தான் அவர் இதை ஃபேக்ட்ரியில் வச்சு சாப்பிட்டுப்பாரா, சாப்பிட்டுக்க மாட்டாரா, அந்த ஆள் அதை திறந்தே பார்க்காம குப்பண்ணால் போய் பிரியாணி தின்ன விவகாரம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. லைஃப் இஸ் ஸோ சிம்பிள், டோன்ட் ட்ரை டு காம்ப்ளிகேட் இட். அவருக்கு நீங்கள் தக்காளி தொக்கு வச்சுங்கிற கதையே தெரியாது, ரைட்டா? நீங்கள் அதையே யோசிச்சுட்டு இருக்கீங்க. பிகாஸ் யூ ஆர் ப்ளீசிங் பர்சன்ஸ், ப்ளீசிங் பீப்புள், அப்சஸிங் வித் பீப்புள், பிகாஸ் யூ ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட். இது குழந்தை விஷயத்துலையும் இப்படி தான். குழந்தைங்களை ரொம்ப புரிஞ்சுக்க முயற்சிக்கிறீங்க. இந்த பிள்ளைகள் உங்களுடைய காலம் முழுக்க இருக்குன்னு நினைக்கிறீங்க. 5-6 பிள்ளை பற்றப்ப இந்த எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பாக்கெல்லாம் ஜாலியாக தெரிஞ்சாங்க. அவர் கூட சார் சொன்னார்ல, இது போக எங்கள் தாத்தா வேலைக்கும் போனார். அது மாதிரி 7-8 பிள்ளை பற்றப்ப எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்பாக்களுக்கு பயம் இல்லை, அம்மாக்களுக்கு பயம் இல்லை, குடும்பத்தில் எந்த பயமும் இல்லை. வி நெவர் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் ஓன் கிட்ஸ். அப்பாக்கள் ரொம்ப அசம்பந்தமாக அதை பேசுவார்கள். நமக்கு இன்னைக்கு பேச்சுப்படி பார்த்தா அது அப்பாக்கள் பொறுப்பில்லாதவர்களாக இருந்தது போல தோன்று. இல்லை, அப்பாக்கள் நம்பிக்கையோடு இருந்தார்கள். நம்பிக்கை இருக்கிற இடத்துல தேவையில்லாமல் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. புரிஞ்சுக்க முயற்சிக்கிறப்ப நீங்கள் ஈகோயிஸ்டிக்காக மாறிட்டே இருக்கீங்க. இவன் மூத்த பையன் 10ஆம் கிளாஸ் படிக்கிறான்னு சொல்லுவார் கரெக்டாக. இவன் 2வது 8ஆம் கிளாஸ் படிக்கிறான், கொஞ்சம் சுட்டி, அவ்வளோதான். அப்பாவுக்கு 2 பிள்ளைகளை பற்றி இவ்வளோ தான் தெரியும். 3வது பையனை பற்றி சொல்லல, இவன் 6ஆம் கிளாஸ் படிக்கிறான், இதை நல்லா படிக்கிறான் போல் இருக்கு, புக்குவம் கைமா தான் தெரியிறான் எப்போ பார்த்தாலும். இவன் அம்மாவோடய சுற்றுறான். அவன் 4வது பையன், அது என்னன்னே தெரியல, அங்கேயே அடுப்பிலே கிடக்கிறான். இந்த 5வது பிள்ளை, ஏப்பா நீ படிக்கிற அப்படிம்பாரு. அடுத்து 6வது இவன் பேர் குழம்பிடும். 6வது பிள்ளை பேர் இதுவான், 7வது பிள்ளை பேர் அது, 8வது இவன் ரவுடி பையங்க, வாத்தியார் அடிப்பான். 9வது இவன் என்ன போறானே தெரியல, என் சொத்தை அழிப்பான் பாரு. 9 பிள்ளையும் 9 மாதிரி அப்பாவால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. ஒரு டெம்ப்ளேட் அவர் ஃபிக்ஸ் பண்ணவே கிடையாது. என் பிள்ளை அசகாய சூரனாக இருக்க வேண்டும் என்று தந்தைகள் நினைக்கவில்லை. அவர்கள் பிள்ளைகளாக இருந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். இப்போ பிரச்சனை எங்கன்னா, நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம். வாழ்க்கை எனக்கு இது வழியாக புரிந்து விட்டது. ஒரு பிள்ளைக்கான ப்ளூ பிரிண்ட் என்னால் உருவாக்க முடியும். நீங்கள் இந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணி, யூ கான்ட் கிரியேட் அ ப்ளூ பிரிண்ட். ஈவன் காட் டசன்ட் ஹேவ் அ ப்ளூ பிரிண்ட். இந்த வாழ்க்கை எந்த இடத்துல வந்து நிற்கும் என்று யாரிடமும் ப்ளூ பிரிண்ட் இல்லை. அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட்டை நம்ம எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இது நமக்கு புரியவே இல்லை, இதெல்லாம் நடக்கவே நடக்காது. யூ ஆர் கோயிங் டு ஃபெயில். அப்புறம் அது ரொம்ப டார்ச்சரஸ் ப்ராசஸ். நான் சொன்ன மாதிரி ஒரு மனுஷனை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது டார்ச்சரஸ் ப்ராசஸ் மாதிரி, ஒரு ஃபியூச்சரை டிசைட் பண்ணுறது இருக்குல்ல, அது ரொம்ப டார்ச்சரஸ் ப்ராசஸ். இப்போ உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு இருக்கிறது 2022 அப்படின்னு வச்சுங்களேன், இன்னைய தேதிக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட படிப்பு பிரபலமான படிப்பு என்று நீங்கள் நம்புவீர்கள், அந்த படிப்பில் கொண்டு போய் சேர்த்து விடுவீங்க. 5 வருஷத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக மாறி போயிடும். உங்கள்கிட்ட ப்ளூ பிரிண்டே கிடையாது. அப்போ அவனுக்கு எது பிடிக்குதோ, நான் நினைச்சபடியான ஒரு வாழ்க்கை என்னால் வாழவே முடியவில்லைன்னு இந்த ஜென்ரேஷன் பிள்ளைங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல. ஏன் அப்படின்னா, அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு விவகாரம் நமக்கு தெரியாது. நாம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம குடும்பத்தில் எவனாவது இன்ஜினியர் இருந்தால் பூரா போய் இன்ஜினியர் ஆக்கலாம், நம்ம குடும்பத்தில் எவனாவது டாக்டர் இருந்தால் எல்லாரும் டாக்டர் ஆக்கலாம். நமக்கு தெரிஞ்ச 2 கனவு தான், டாக்டர், இன்ஜினியர். ரைட்டா? 90களில் பிறந்த இங்கே பல பேருக்கு 2 கனவு தான் இருக்கும் பெரும்பாலும். ஒன்று டாக்டர் ஆகுது, இன்னொன்று இன்ஜினியர் ஆகுது. இன்னைக்கு என்னவோ ஆகலாம். இன்னைக்கு எக்கச்சக்கமாக படிக்கிறாங்க, என்ன இருக்குது என்ன இல்லைன்னு நமக்கு தெரியல. அப்போ வி ஆர் ட்ரைங் டு கிவ் அ ப்ளூ பிரிண்ட். பிள்ளைகள் மீது அப்சஸ்டாகவே இருக்கும்.
இந்த ஒத்த பிள்ளை 2 பிள்ளை. இப்போ சமீபத்தில் கூட நீயா நானால ஒரு பிள்ளைக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்கன்னு கேட்டால் பிள்ளையை தொடக்கூடாதுங்கிறாங்க, கிட்ட வரக்கூடாதுங்கிறாங்க, முத்தம் கொடுக்கக்கூடாது, சாப்பாடு கொடுக்கக்கூடாது, ஸ்நாக்ஸ் கொடுக்கக்கூடாது. பேசாமல் பெற்று ஃப்ரிட்ஜிலே வச்சிட வேண்டியதானே. வச்சு எடுத்து கொண்டு போய் ஸ்கூலில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திறந்து ஊட்டி விட்டு பிள்ளையை வளர்க்க பார்க்குறீங்க. பிகாஸ் என் பிள்ளை எனக்கு புரியும், என் பிள்ளைக்கு எப்போ என்ன வேணும்னு எனக்கு தான் தெரியும். அந்த பிள்ளை 16 வயசில் அது பாட்டுக்கு ஏதோ ஒரு வேலையை பார்க்கும், உங்களுக்கு அப்போ அதை புரியாது. அப்போ உங்களுக்கு வயிற்றுச்சலாக இருக்கும், என் பிள்ளை எனக்கு புரியலையா, நான் ஒரு நல்ல மம்மியா. செக் பண்ணி பாருங்கள், எவ்வளோ அம்மாக்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய 30 வயதில் இருக்கக்கூடிய அம்மாக்கள் எல்லாரும் மனசார சொல்லுங்கள், எவ்வளவு தடவை உங்கள் மனசில் கை வச்சு நான் ஒரு நல்ல அம்மாவா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நல்ல மனைவியா இல்லையான்னு கூட நீங்கள் கேட்குறது இல்லை, இப்போ தேவையும் இல்லை, ரைட்டா? ஆனால் நல்ல அம்மாவா இல்லையான்னு எதாக இருக்குது, ஏன் கில்ட் ஆகிறோம்னா என் பிள்ளைக்கு நான் பெஸ்ட்டு கொடுத்துருக்கலான்னு நினைக்கிறீங்க. டோன்ட் ட்ரை டு கிவ் த பெஸ்ட் டு யுவர் கிட். Don't try to give the best to your kid. After all, you are just a parent. என்ன தம்பி இப்படி கடுப்பு ஏத்துறீங்க, நாங்கள் ஜஸ்ட் பேரண்ட். ஆமாம், அவ்வளோதான். இந்த பிள்ளைகள் உங்கள் மூலமாக இந்த பூமிக்கு வந்தவர்கள் என்று உங்களுக்காக வந்தவர்கள். அவர்களுக்கு 1008 வேலை இருக்கு. நாம் என்ன பண்ணுறோம், பிள்ளையை புரிஞ்சுக்க பார்க்குறோம், பிள்ளையோட ஃபியூச்சரை டிசைட் பண்ண முடியும்னு பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம நினச்சபடி பார்க்குறோம். இப்போவே இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், 2ஆம் கிளாஸ்லேயே உங்களுடைய கையெழுத்தை திருத்தமாக மாற்ற வேண்டும், 3ஆம் கிளாஸில் இது சொல்லி கொடுத்துணும், 10ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்குள்ள பிள்ளைங்க என்னென்ன நீங்கள் படிச்சிருந்து மட்டும் பார்த்துருங்க. ஃபோனட்டிக்ஸ் படிக்குதுங்களா, ஜூடோ, கராத்தே, சிலம்பம், என்னென்ன உண்டோ எல்லாம் அம்புட்டு எங்கள் திரு கடைசியில் 10th போய் வீதி எதுவும் தெரியவும் தெரியாது, பேன் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ், இந்த மாஸ்டர் ஆஃப் நன் அப்படிங்கிற மாதிரி. காரணம், பிள்ளைங்களை ரொம்ப அப்சஸ் ஆகிட்டு இருக்கீங்க. பிள்ளைங்களை கைப்பிடிக்கலே வச்சுன்னா அந்த பிள்ளைகள் நன்றாக வளரும் நினைக்கிறீங்க. கிடையாது. பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கவே முடியாது, பிள்ளைகள் வளரும். பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கவே முடியாது, பிள்ளைகள் தானா தான் வளரும். தானா வளர்ந்தா தான் மரம், நீங்களா வளர்த்தா குரோட்டன் செடி தொட்டியில் வச்சு வீட்டிலே வச்சுக்க வேண்டியதான். அவனால நாட்டுக்கு புண்ணியம்ல, வீட்டுக்கு புண்ணியம்ல. வளரட்டும், லெட் தம் கோ, போகட்டும், 4 இடத்துல விழுகட்டும், முட்டியில் அடிபடட்டும், மூக்கில் சிராய்ப்பு விழுகட்டும், பக்கத்து வீட்டுக்காரன் சப்பு நிறையட்டும், ஏன்னு தெரியட்டும், அவனுங்களுக்குள்ளே பேசி அவனுங்களே சமாதான உடன்படிக்கைக்கு வரட்டும், அவர்களாகவே வரட்டும், அவனே பழகட்டும், அவனே பேசட்டும், அவனே புழங்கட்டும். நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க, நீங்களே யாரோட பழகன்னு முடிவெடுத்துறீங்க, எந்த சொந்தக்காரனோட பழகன்னு பழகக்கூடாது நீங்களே முடிவெடுத்துறீங்க. ஹூ ஆர் யூ டு டிசைட் அ ஃபியூச்சர் ஆஃப் அ கிட்? அவர்கள் இந்த உலகத்திற்கானவர்கள், இந்த சமூகத்திற்கானவர்கள். நீங்கள் எப்படி தீர்மானிக்க முடியும்? அப்சஸிங் கிட்ஸ். பிள்ளையை கையோட வச்சுக்கணும், அதுவும் ஆம்பளை பிள்ளைங்களை கையோட வச்சுக்கலாம். அம்மாக்களுக்கு அவ்வளோ பெரிய பேரானந்தம். இவ்வளவு காலகட்டத்திற்கு பிறகும், கல்வி அறிவி வளர்ந்த பிறகும், சமூக மாற்றங்கள் ஏற்பட்ட பிறகும் கூட அம்மாக்கள் இன்னும் என்ன நம்புறீங்க? எதிர்காலத்திலே என் கணவருக்கு பின்னால் என் ஆண் பிள்ளை தான் என்னை காப்பாற்றும் என்று இன்னமும் கூட நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். நான் அவங்களுக்குலாம் ஒன்று சொல்கிறேன், நான் மீடியாவில் இருக்கிறேன், நல்லது கெட்டது பார்க்குறேன். குறைஞ்சபட்சம் என்னுடைய நிகழ்ச்சி அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. மக்களோடு இப்போ கலந்து பழகுவதற்கான ஒரு வாய்ப்பை அது ஏற்படுத்தி வந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலேருந்தே நான் சொல்கிறேன், இன்றைக்கி அம்மா அப்பா வச்சு பார்த்துக்கிற ஆம்பளை பிள்ளைகளோட அம்மா அப்பா வச்சு பார்த்துக்கிற பொம்பளை பிள்ளைய தான் அதிகம். அதுங்களுக்கு தான் அந்த வாய்ப்பும் இருக்குது, ரைட்டா? அதுங்களுக்கு தான் அந்த வாய்ப்பும் இருக்குது. இப்போ பசங்களுக்கு அந்த வாய்ப்பும் கொடுக்கறது இல்லை. தனி கொடுத்தனம்ங்கிறாங்க, தனி கொடுத்தனம் போகிறாங்க. எந்த தனி கொடுத்தனமா? அது பையன் வீட்டுக்கு பக்கத்தில் போயிருக்காங்களா பார்த்துறீங்களா? எல்லா தனி கொடுத்தனமும் அம்மா இருக்கும் தெரு, அம்மா இருக்கும் அப்பார்ட்மெண்ட், முன்பக்க வீடு அம்மா வீடு, பின்பக்க வீடு. இது என்னடா தனி கொடுத்தனம்? எந்த ஒரு லாஜிக் கிடையாது. சம்பந்தம் இல்லாமல் நீங்கள் தனியாக போய் குடும்பம் நடத்தினா பரவாயில்லைங்களா? அம்மா வீட்டுக்கு அருகில் செல்வதற்கு போய் தனி கொடுத்தனம் என்று என்றைக்கு நீங்கள் கண்டுபிடித்தீர்களோ அன்றைக்கே நீங்கள் முடிவு செய்யுங்கள். அடுப்படியில் வைத்து வளர்ப்பதால் ஆண் பிள்ளை உங்களோடு இருக்கும் என்று நீங்கள் நம்பவே நம்பாதீர்கள். அந்த படகு உங்களுக்கு சொந்தம் இல்லை, உங்கள் மருமக கொண்டுட்டு போயிடுவான். இது ஒரு நம்பிக்கை. இந்த பிள்ளை என்னை காப்பாற்றும், எனக்கு வாழ்க்கையை புரிஞ்சிருக்கு, இப்படி ஒரு ஆம்பளை பிள்ளையை நான் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துட்டேன்னா அவன் வந்து என்னை பக்காவாக பண்ணிடுவான். இது எவ்வளோ பெரிய ஆபத்துகளை உண்டாக்குகிறதுன்னு உங்களுக்கு புரியலை. வீட்டுக்குள்ளே 2 பிள்ளை வளங்குறான். ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டோம்னா நம்ம வீட்டிலலாம் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க? அதுக்கு துணையாக ஒரு பிள்ளை வேணாமாப்பா, நாளைக்கு அண்ணன் தங்கச்சின்னு ஒரு ஆள் இருக்கணும், அண்ணன் தம்பின்னு ஒருத்தங்க இருக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு ஆள் இருக்கணும்ல. இன்னைக்கு உனக்கு இருக்கான்ல ஒரு அண்ணன் இருக்கான், ஒரு தம்பி இருக்கான். அப்போலாம் நம்ம மைண்டில் பேசிப்போம். இருந்தவன அடிச்சுக்கிட்டு சாவுறாங்க, அதுக்கு ஒத்த பிள்ளையா இருந்தால் பெட்டர். இப்போ பிள்ளைங்களே ஒத்த பிள்ளையை ப்ரிஃபர் பண்ணுது. 2வது குழந்தைய பற்றியெல்லாம் இப்போ மொதல் பிள்ளைகிட்ட பர்மிஷன் கேட்குறாங்கல்ல, அது க்ளீனாக சொல்லிடணும், யூ மீ அப்பா, தட்ஸ் ஆல். அதுவே சொல்லிச்சு. இதுக்கு மேலே கிராண்ட்மா கிராண்ட் ஃபாதரே சீனில் இல்லை, யூ மீ அப்பா, தட்ஸ் ஆல். உங்கள் ஆஃபீஸ் கேபின்களை போல உங்கள் வீடுகளை நீங்கள் மாற்றி வைத்திருக்கிறீர்கள். ஏன்? அப்சஷன். பிள்ளைங்க எப்போது 24 மணி நேரமும் பிள்ளையை பற்றி யோசிக்கிறது, 24/7. இப்போ பிள்ளை ஸ்கூலில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சாப்பிட்டுருக்குமா, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருக்குமா, மத்தியானம் இது சாப்பிட்டுருக்குமா, டைப்பர் என்ன இருக்கும், ஈரமாக இருக்குமா, ஆகாதா, டாய்லெட் போயிருப்பானா, போயிருக்க மாட்டானா, சம்மந்தம் இல்லாமல் ஃபிசிக்ஸ் டீச்சருக்கு போனபடி என் பையன் உச்சா போயிட்டானா, ஃபிசிக்ஸ் டீச்சர் வேலை உச்சா போகிறத பற்றி கவனிக்கிறதா என்ன? Obsessed with kids to the core. Let them be. Let them face all the consequences. முற்றப்ப அவனே கேட்பான், டீச்சர் உச்சா வருது, உச்சா போயிட்டானா நீங்கள் 7 தடவை ஃபோன் பண்ணிருக்கீங்க, அவன் 7 தடவை இருந்துச்சு உச்சா போகிறேன் கேட்டுக்கிட்டு இருக்கான். டீச்சர் எதை ஹேண்டில் பண்ணுவாங்க? உங்கள் ஃபோன் ஹேண்டில் பண்ணுவாங்க, அவனை பாத்ரூம் அனுப்பி வைப்பாங்களா? டோன்ட் அப்சஸ் வித் கிட்ஸ். அவங்க நாளைக்கு உங்களை விட்டு போகிறப்ப நீங்கள் ரொம்ப தடுமாறி போயிருவீங்க.
ரொம்ப பதறுவீங்க, கஷ்டமா இருக்கும். அவன் துரோகி என்று சொல்வீர்கள். பிள்ளைகள் அவ்வளவு மோசமானவர்கள் அல்ல. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு அன்பு இல்லை என்றால் நீங்க சொல்லுங்க, நீங்க தேவையில்லாம எக்ஸஸ் அனுபவிக்கிறீங்க. நம்ம மேல இவ்வளவுலாம் வச்சுலாம் பிடிச்சி இருக்கிட்டுலாம் இல்லை, ரொம்ப சாதாரணமாக விட்டாங்க. ஒரு பிள்ளை இந்த தெருவுக்கு சொந்தம், இன்னும் சொல்ல போனால் சின்ன கிராமம் வந்தால் ஊருக்கு சொந்தம். சித்தப்பா வீட்டில் படுத்து கிடக்கும். எல்லாரும் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறதுக்கு ஒரு ஆண்டி இருப்பாங்க. அந்த ஆண்டிக்கு இங்கிலீஷ் தெரியும். அவங்க வீட்டில் ஒரு கலர் டிவி இருக்கும். ஆஸ்திரேலியா மேட்ச் 5 நாள் லீவ் போட்டு நைட்டெல்லாம் உட்காந்து பார்ப்போம். அவங்களே காஃபிலாம் போட்டு தருவாங்க. அங்கேயே தூங்குவோம். காலைல அவங்களே எழுப்பி விடுவாங்க. அவங்களே எல்லாருக்கும் காஃபி கொடுப்பாங்க. இல்லாட்டி அவங்களே அடிப்பாங்க நம்மளை. பிள்ளைகளுக்கான உலகத்தை சுருக்குறீங்க. காரணம் நீங்கள் ரொம்ப பிள்ளையை புரிஞ்சு வச்சுருங்க. என் பிள்ளை எனக்கு தான் தெரியும். என் பிள்ளைக்கு என்ன கொடுத்தா டாய்லெட் ஒழுங்காக போகணும் எனக்கு தான் தெரியும். என் பிள்ளைக்கு உடம்புக்கு எது ஒத்துக்குன்னு எனக்கு தான் தெரியும். பிள்ளை கக்கா போகிறத பற்றிலாம் நீங்கள் ஏன் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க? லெட் தம் கோ ஆன் இஸ் ஓன் கக்கா. தட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். இதில் என்ன நடக்குதுன்னா, இந்த பிள்ளைகளுக்கான எதிர்கால உலகத்தை நான் மட்டுமே சிருஷ்டிக்க முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் கிடையாது. இதன் வழியாக பிள்ளைகளின் உலகத்தை நீங்கள் சுருக்கிக் கொண்டே இருக்கிறீர்கள். ஒரு பிள்ளைக்கு எவ்வளவு உரிமை மற்றவர்களிடம் இருக்கிறது, மற்றவர்களுக்கு உங்கள் பிள்ளை மீது எவ்வளவு உரிமை இருக்கிறது என்பதுதான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. நம்ம பிள்ளைகளுக்கு யார் மேலே உரிமை இல்லை, நம்ம பிள்ளைகள் மேலே யாருக்கும் உரிமை இல்லை. ஒரு அவசரத்தில் சித்தப்பா கண்டிச்சுட்டா கூட என் பிள்ளைய நானே கண்டிச்சது கிடையாது, நீங்கள் எப்படி கண்டிக்கலான்னு மல்லு உங்கள் குழந்தைகிட்ட போயிருக்கீங்க. உங்களுக்கு நாத்தனாருக்கு உரிமை பிரச்சனை எங்கிருந்து தொடங்குகிறது? இங்கிருந்து தொடங்குகிறது. அந்த வேணும்னே வந்து நீங்கள் அந்த முன்னால் நீங்கள் அத்தை முன்னால் அடிக்க முடியாது பிள்ளைய, தெரியுமா? நீங்கள் வேணால் உங்களுக்கு மூத்தாருங்க யாராக இருந்தால் பெரியவங்க இருந்தால் கேட்டு பாருங்க. இங்கே மூத்தவங்களாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அத்தைக்காரங்க முன்னால் சொந்த பிள்ளைய கை நீட்ட முடியாது. வெடுக்குன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு கடன்னு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் கேள்வியே கேட்க முடியாது, நிறுத்தலாம் முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சமாதானம் பண்ணி உங்கள் நாத்தனார்கிட்ட சமாதானம் பேசி அவங்க அழுது 2 பேரும் கட்டி உருண்டு அதுக்கப்புறம் தான் பிள்ளைய வீட்டுக்கு விடுவாங்க. அந்த 3 நாள் அவனை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கெடுத்துருவாங்க. 3 days சிக்கன் மட்டன் எல்லாம் பொன் போல பிள்ளைலாம் இருக்காது. ஆனால் அத்தைக்காரி அடிக்க விட மாட்டான். அதான் தன் தந்தையின் முகம், அவங்க அண்ணனின் முகம், அது ஒரு இமோஷன். நீ என் முன்னாலே எப்படி என் பிள்ளைய அடிக்க போச்சுமாங்க, என் பிள்ளைய அடிக்க நான் உன்ட்ட என்ன கேட்க நீங்கள் கேட்க முடியாது. There is a social construction in every other family. We lost almost everything and we are trying to make the best out of it. இருக்கக்கூடிய பெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மாடலை உடச்சி எடுத்துக்கிட்டு ஒரு பெஸ்ட் ஆஃப் த மாடலை we are trying to construct. There is a format already available but we are not following it. ஒரு குழந்தைக்கான உலகம் பெரியதாக இருக்க வேண்டும். பார்ட்னர் இன் கிரைம், மாமங்காரன் தான் பார்ட்னர் இன் கிரைம். வடிவேல் வருவார்ல ஒரு படத்தில், மாப்பிள்ளை பாரியா மாப்பிள்ளை நடிச்சாமத்தில் 2 பேரும் திருவிழாக்கு போவோம். அதை சொல்றதுக்கு ஒரு கேரக்டர் வேணும். சிறு தவறுகள் செய்ய அனுமதிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பான் வீட்டில், அவன் கண்ட்ரோலாக வச்சுப்பான். மாமங்காரன் கூட திருவிழாக்கு அனுப்புனா தான் பெரிய அளவு சண்டை இல்லாமல் பத்திரமா கூட்டி ஆந்துருவான். ஏன்னா மாமங்காரன் அக்கா மகன் பார்த்துப்பான். பார்ட்னர் இன் கிரைம், மாமனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க, ஏன்னா மாமா பேட் ஹேபிட் சொல்லித்தர. அப்புறமா கடைசி கேட்குறீங்க, இந்த காலத்து பிள்ளைகள் பெரும் போதை பிரச்சனைகளுக்கு ஆளாகிவிட்டார்கள், அவர்களை எப்படியாவது காப்பாற்றணும். மாமங்காரன் சப்புன்னு அறைவான். ஒரே உலகத்தில் ஒரு பிள்ளைக்கு எத்தனை மாதிரியான வாழ்க்கை முறை இந்த சமூக அமைப்பு நமக்கு தந்திருக்கிறது யோசிச்சுப்பாரு. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த மாதிரி கிருதாலாம் நீளமாக விட்டு இந்த மாதிரி இந்த ஸ்டைலெல்லாம் கட்டடிக்கிறானுங்கள, இப்போ இருக்கக்கூடிய ஸ்டைல் டீச்சர்ஸ்லாம் கோச்சுக்கிறீங்களே, அந்த ஸ்டைலில் ஒரு பையன் டவுனில் படிச்சுட்டு இருக்கான், ஊருக்கு போகிறான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏத்தாப்பில் ஃபஸ்ட்டு மாமா பார்த்தாருன்னு சொல்லுவார், என்ன மாப்பிள்ள கலக்கிறிய சினிமா ஹீரோ மாதிரி இருக்கே அப்படிம்பார். அவன் பெருமையாக அப்படியே போவான். அப்படி சைக்கிளில் போயிட்டு இருக்கல, கரெக்டாக ஏத்தாப்பில் புல்லட்டில் சித்தப்பா வருவார், வந்து நிறுத்தினோடனே சப்புன்னு ஓங்கி அறைவான். யார்? மாமங்காரன் பாராட்டி அனுப்பின ஆர்சியலுக்கு சித்தப்பனுக்கு செவில் திரும்பும். ஏன் அப்படின்னா, நீங்கள் குடும்பத்து பிள்ளை இதோட ஊருக்குள்ள அப்படின்னு கேட்பார். அவன் கண்ணை வீங்கினதோடு அப்படியே மாமாவோட கடைக்கு போவான். போன உடனே மாமா கேட்பார், ஏடா அவங்க சித்தப்பனை பார்த்தியா அப்படின்னு. ஆமாம், அதான் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது அர்ஜுப்டானா அப்படிம்பார். அவன் சொல்லுவான், சித்தப்பா இவங்க குடும்பத்துக்கு எப்படி சித்தப்பா நீ பொண்ணு கொடுத்தானா? அப்போ சொல்லுவா, டே கோவக்காரங்கடா நல்லவங்க. ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு வேல்யூ சிஸ்டம் உண்டு. நீங்கள் ஏதோ வேல்யூ இன்னைக்கு புதுசாக பேசிட்டீங்களே, வேல்யூலாம் என்ன பண்ணீங்க? எவ்ரி அதர் ரிலேஷன்ஸ் கம்ஸ் அப் வித் வேல்யூ. நீங்க வேல்யூனா என்ன சொல்றீங்க? மார்க் எடுக்கிறதுக்கு அட்வைஸ் பண்றது நல்ல வேல்யூ நினைக்கிறீங்க. ஒழுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை வளர்ப்பதற்கு தேவைப்படக்கூடிய அனுகூலங்களை மட்டும் நீங்க வேல்யூங்கிறீங்க. தப்பு பண்ணல கரெக்டாக கண்டிக்கிறதுக்கு பக்கத்தில் ஆள் இருக்கணும். பிள்ளைக்கான எந்த பாராமீட்டரும் நீங்க ஒதுக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு பிள்ளைகள் மீது அதிகாரம் செலுத்த யார் இருக்கா? உரிமை எடுத்துக்க யார் இருக்கா? மாப்பிள்ளை தப்பு மாப்பிள்ளை மாமன் சொன்னா கேட்க மாட்டியா அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு, சரிதானே? ஒரு வீட்டுடைய மூத்த அண்ணி சபைக்கு வந்து நின்று அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டா குடும்பம் அடங்கிடும். 5 குழந்தை மாதிரி எல்லாரும் பணக்காரன் தான், பெரிய ஆள் தான், பலசாலி தான். வீட்டுக்குள்ள தகராறு நடக்குது. வீட்டில் அந்த வீட்டுடைய அம்மா உரிமைப்பட்டவங்க கிடையாது, இறந்து போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டுடைய மூத்த அண்ணி நடுகாலுக்கு வந்து நின்று எல்லாரும் சத்து அமைதியாக இருக்க போனால் அமைதியாயிருவாங்க. முடிஞ்சு போச்சு. அண்ணி என்பவள் தாய்க்கு சமம். மூத்த மருமகளுக்கு இருக்கக்கூடிய மரியாதை தான். அதையே பிடுங்க பார்க்குறீங்க. லைஃப் ஹேஸ் டு கோ இட்ஸ் ஓன். நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க? இருக்கிற வாழ்க்கை முறையை உடைத்து விட்டு புதிய வாழ்க்கை முறை ஒன்று கண்டுபிடித்து அதன் வழியாக இந்த உலகத்தை நான் சிருஷ்டித்துக் கொள்வேன் நினைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் திங், உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் மனிதனை புரிந்து கொள்வதன் வழியாக வாழ்க்கையை புரிந்து நினைக்கிறீங்க. அது தவறு, அது சரி அன்று. மனிதர்களை புரிந்து கொள்ள முடியாது. இரண்டாவது, உங்களுடைய சோஷியல் ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே இருக்கக்கூடியதை ஸ்பாயில் பண்ணிட்டு புதிய சோஷியல் ஸ்ட்ரக்சர் நீங்க ட்ரை பண்றதன் வழியாக மூன்றாவது நடக்கவே நடக்காது. மூன்றாவது, வேலையில் எது புரிந்தால் வாழ்க்கை புரியும். மூணே முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். லைஃபே வேலை தான் பாடி. அப்பா இந்த வாழ்க்கையில் நான் இல்லைன்னா என் முதலாளியால் இருக்கவே முடியாது. நான் மட்டும் இல்லை, என் குடும்பமே நடக்காது. நான் மட்டும் இல்லை, என்னுடைய ஆலையே நடக்காது. நான் மட்டும் இல்லை, இந்த ஸ்கூலே நடக்காது. நீங்கள் மட்டும் இல்லை, இந்த உலகமே நடக்காது. இன்னைக்கு நைட்டு நீங்கள் செத்துட்டா நாளை காலம் உங்களை தூக்கி போட்டு வேலை நடந்துக்கிட்டே இருக்கு.
அவ்வளோதான். இந்த செத்து போனவங்களாம் அவங்களுக்கு யாரும் ஞாபகம் இருக்கா? எல்லா செத்த வீட்லேயும் இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி தான் அழுவாங்க. மறுநாள் காலையிலேருந்து அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. நீங்கள் நினைப்பதை போல, நான் நினைப்பதை போல நீங்களோ நானோ இந்த உலகத்திற்கு முக்கியமானவர்கள் அல்ல. உலகத்திலே ஆக முக்கியம் நான் தான். எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு அள்ளி போட்டுக்கிட்டு 40 வயசுல ஹார்ட் அட்டாக் வந்து சாகாதீங்க. இந்த நிமிடத்தை வாழ்வது எப்படி என்று வாழ பாருங்கள், அதுதான் மகிழ்ச்சி. இந்த நிமிடத்தை வாழ்வது எப்படி என்று பாருங்கள். ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒவ்வொரு நொடியிலும் வாழ்க்கை உங்களை கடந்து கொண்டே போகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாவற்றையும் மின்வழியாக நடத்துவது தான் பெர்ஃபெக்டா இருக்க முடியும். நிறைய நிறுவனங்கள் வளர முடியாமல் போனதுக்கான காரணம் அதான். 100 கோடி ரூபாய் சம்பாத்தியத்துக்கு கம்பெனி வளர்ந்துட்ட பிறகு லாரியில் சரக்கு ஏறிச்சான்னு பார்க்கறதுல தொடங்கி பில் புக்கு ஒழுங்கா போயிடுச்சான்னு பார்த்து வாட்ச்மேன் ஒழுங்கா தூங்காம இருக்கானா நைட்டு டார்ச்சரிச்சு பார்க்குற வரைக்கும் எல்லா வேலையுமே நீங்கள் பார்த்தா மனுஷன் நீங்கள் நம்பலன்னா எப்படி வளர முடியும்? அப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம இல்லைன்னா உலகமே செயல்படாது. இந்த கணத்தில் வாழ்வதன் வழியாகத்தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டமைத்துக்க முடியும். சின்ன வயசில் கஷ்டப்பட்டுட்டு பெரிய வயசில் சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னால் யாரும் சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லை. வாழும்போதே மகிழ்ச்சியாக இருக்கிறவன் தான் வயதான காலத்திலும் மகிழ்ச்சியாக இருப்பான். People have different plans because we believe that we are so brilliant people to decide our own future. முடியாது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். கோபி ரிட்டையர்ட் ஆகிறேன் 2 years 3 years என் பிளான் சொல்கிறேன் கேள்வி. என்னை உட்கார வைத்து பேசி அங்கிள்கள் எல்லாம் எனக்கு தெரியும். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஆன்ட்டியை கூட்டிகிட்டு மாதம் ஒரு தடவை ராமேஸ்வரம் போயிடுவேன், காசிக்கு போயிடுவேன், அப்புறம் டூர் போயிடுவேன், ஊட்டிக்கு போயிடுவேன், கொடைக்கானல் போயிடுவேன். இந்த பழைய ரேடியோ டிவி வந்து லாட்ரிலாம் விளம்பரம் பண்ணாங்க. நான் திருச்சியில் படிக்கிறப்ப ஊட்டிக்கு போகலாம், உல்லாசமாக இருக்கலாம், கொடைக்கானல் போகலாம், குதூகலமாக இருக்கலாம்னு லாட்ரி சீட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் படுத்துக்கொண்டே ஜெயிக்கலாம்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த அங்கிள் சொல்லுவார். காலையில் எந்திரிச்சோடனையும் ஹிந்து பேப்பர் படிச்சுட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு நேராக கிளம்பி பெருமாள் கோயில் போயிடுவேன். போய் ஒரு திவ்யமாக ஒரு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஒரு வாக் பண்ணிட்டே வந்தோன்னு வச்சுக்குவேன். சூடாக இட்லி உங்கள் ஆண்டி செஞ்சு தருவா, சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு எனக்கு பிடிச்ச டிவி சீரீஸ்லாம் நான் பார்ப்பேன். நிறைய குறித்து வச்சுருக்கேன், இது வரைக்கும் பார்க்கல, ஏன்னா வேலையில் இருக்கேன், ஐம் பிஸி. என்னால் தானே இந்த உலகம் நடந்துட்டுருக்கு. கரூரை தூக்கி தோலில் வச்சு சுமந்துக்கிட்டு இருக்கேனா இல்லையா? பாவம், நான் இறங்கிட்டேன்னா கரூர் கீழே விழுந்துடும். கருவேப்பிள்ளை கூட கீழே விழுகாது. உங்கள் சோழி நீங்கள் பாருங்க. அவன் வாழ்வான். நாமெல்லாம் இந்த உலகத்தை இதை காப்பாற்றுறதுக்காக பிறந்தவர்கள் கையை இப்படியே வச்சுக்கிட்டு சுத்தப்படாது. அவனுக்கு வாழ தெரியும். அப்படியே அவங்க என்ன பண்ணுறது, அடுத்து இது பண்ணுவேன். அப்புறம் மத்தியானம் சாப்பிட்டுட்டு நல்ல தூக்கம். சாயந்தரம் 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு மறுபடி காஃபி, அப்புறம் ஒரு வாக்கிங், அப்புறம் நைட்டு கேட்கல ஃப்ரெண்ட் ரோல் ஒருத்தங்க அப்படியே தலையாட்டுறாங்க. சே எப்படி இருக்கு கேட்கன்னு. 2ஆம் கதையை சொல்கிறேன், 2ஆம் பாதியை இப்படிலாம் சொன்னவர். அதே பிளான் பண்ணி அதே செஞ்சார். காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சார். ஏன்னா அவருக்கு பழக்கம் 4 மணிக்கு எழுந்திரிச்சு பழகணும். ஒரு ஆஃபீஸ் போகிறது 6 மணிக்கு எழுந்திரிக்கிறது ஈஸியாக தான் இருந்துச்சு. 4 மணிலேருந்து 6 மணிக்கு பெட்லேயே உட்காந்து வந்து அந்த 2 மணி நேரத்தில் கடுப்பாகி 6 மணிக்கு காஃபி போட சொல்லி ஆண்டியை திட்டிக்கிட்டே காஃபியை குடிச்சு கடுப்பாகி பேப்பர் படித்து கோயிலுக்கு போனால் 150 பேர் வரிசையில் நிற்கிறான். அந்த ஆளுக்கு தெரியாது கோயிலில் போனவொடனே சாமி கும்பிட்டுட்டு வரணும்னு நினச்சிட்டு இருந்திருக்காரு. கோயில் போயிருந்தா தானே தெரியும். பூரா பேர் வரிசையில் நிற்கிறான். எக்ஸ்கியூஸ் மீ, ஐம் ரிட்டையர்டு. யாராக இருந்தாலும் வரிசையில் இல்லை, பூரா பேர் ரிட்டையர்டு தான். சாமியை பார்க்க 40 நிமிஷம் ஆகுங்கிறதுலே வெறுப்பாய் சாமியை திட்டி, நீ எல்லாம் என்ன சாமி என்னை காக்க வைக்கிறேன் கடுப்பாய், வர்ற வழியில் வெறுப்பாய், வீட்டில் வந்து இட்லி மேலே கடுப்பாய் சாம்பாரை தூக்கி போட்டு கொட்டி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். ஏன்னா நான் நினச்ச ஒன்றுமே செய்யல. அங்கிள் பண்ண முடியாது. ஏன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் பரபரப்பாக இருக்கும்போதே பண்ணி பழகிருந்தால் மட்டும்தான் உங்களால் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போதும் பண்ண முடியும். ஸோ ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணுறவங்க இப்போயே பிளான் பண்ணிருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.